ஸோ நீங்கள் கூகுள் ஆட்ஸ் சைன்இன் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் சைன்இன் பண்ணும்போது ஸ்டெப்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஒரு டைம் சிங்கிள் டைம் அவங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் புது ஒரு இமெயில் அக்கௌண்ட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதில் நான் சைன்இன் பண்ணி காட்டுறேன். சரிங்க, கூகுள் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணுறதுனால வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க ஓப்பன் பண்ணும்போது புதுசாக அக்கௌண்ட் இல்லைன்னா யூ வாண்ட் டு கிரியேட் எ நியூ அக்கௌண்ட்டுன்னு கேட்பாங்க. இல்லை கூகுள் அக்கௌண்ட்டே ஸ்விட்ச் பண்ணுறதான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த டைமில் வந்து நியூ கூகுள் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போதே அவங்க கேம்பெயின் க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளிஃபைட் ஸ்டெப்பு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா, ஓகே, இது வந்து ஸ்மார்ட் கேம்பெயின் சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி தேவையில்லை, எனக்கு சிம்பிளாக ஆட் ரன் பண்ணால் போதும், ரொம்ப டீட்டெயில் எதுவும் வேணாம், ரொம்ப அட்வான்ஸ் எல்லாம் போக வேணாம், பேசிக்காக இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் கேம்பெயினை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அட்வான்ஸ் யூஸர்ஸ் எல்லா ஆப்ஷனும் நம்ம உள்ளேருந்தே பார்க்கணும் அப்படின்னா இது ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நான் ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஸோ கிரியேட் யூர் ஃபர்ஸ்ட் கேம்பெயின். ஃபஸ்ட்டு எப்போவும் கேம்பெயின் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். பட் ஒரு சில ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணி போய்க்கலாம், ஏன்னா நம்ம உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேறு. சரிங்களா, ஓகே, இப்போதைக்கு வெப்சைட் ஓகே ஃபைன், நம்பர் எதுவும் வந்து கொடுத்துடலாம். சரி, ஓகே, இப்போதைக்கு ஒரு டெஸ்டிங்காக ஓகே ஓகே இது ஒரு டெஸ்டிங்காக டெமோ வச்சுருக்க வெப்சைட்டு. ஸோ பிஸ்னஸை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ண சொல்லுவாங்க, நம்ம இதை ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு சில ஸ்கிப் பண்ணுற விஷயம்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா இதில் நமக்கு உள்ளே வந்து இது எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டே அவங்க எல்லாமே நீங்கள் என்னென்ன பர்பஸ்ஸு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதை க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் கொடுத்துடுங்க, எங்கெல்லாம் ஸ்கிப் இருக்கோ நீங்கள் எல்லாம் ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸோ இது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இந்தியா டைம் ஜோன்ஸ் கரன்சி மட்டும் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க கோட்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து ஜிமெயிலில் ஃபஸ்ட் டைம் ஆட்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆஃபர் கோட்ஸ் வந்து நீங்கள் இங்கேயே அப்ளை பண்ணலாம், இல்லை அதுக்கப்புறம் கூட உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நோ, இது நோ தான். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல சப்மிட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம டெம்பரரியாக ஒரு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ ஆர்கனைசேஷன் நேம்ஸ், ஓகே, பேமெண்ட் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணோம், ஆர்கனைசேஷனோட நேம், இப்போ என்ன கம்பெனி நேமோ இதை வந்து சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எஸ்டிசிபி கொடுத்துட்றேன், ஸ்ட்ரீட் அட்ரஸ், ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் ரஃபாக கொடுத்து சிட்டி கோயம்புத்தூர் 614 தமிழ் அட்ரஸ் டேட்டா ஃபில் பண்ணிடுறோம், ஆர்கனைசேஷன் நேம். அதே மாதிரி பேமெண்ட் மெத்தட்ஸும் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்போது நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரே கொடுத்துருங்க. ஸோ கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ரி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எக்ரி பண்ணணும் இதுக்கு. ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ண மாட்டீங்க, பட் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எக்ரி கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் கைடன்ஸ் ஃபோன் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க. கம்ப்ளீட் மட்டும் கொடுத்துருங்க. சரி, நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து கூகுள் ஆட்ஸோட மெயின் இதே ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது, பட் கண்டிப்பாக நீங்கள் இது அட்வர்டைஸர் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும், இல்லை நீங்கள் ஸ்டார்டிங் இதே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆடு க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கா இல்லை வேற ஒருத்தங்களுக்கா, ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இஸ் யர் ஆர்கனைசேஷன் அட்வர்டைஸிங் ஏஜென்சி, நீங்கள் ஏஜென்சினா நீங்கள் எஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இல்லைன்னா நீங்கள் நோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஓன் பிராண்ட்ஸ்,
இப்போ கிளைண்ட் சைடில் இந்த பண்ணும்போது எப்படின்னா அவங்க வந்து நோ தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏஜென்சி இல்லை உங்களோட கிளைண்ட் ஒர்க்குக்காக நீங்கள் ஃப்ரீலான்ஸுக்காக பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹூ டு யூ வாண்ட் டு வெரிஃபை? இப்போ வந்து நீங்கள் ஏஜென்சி ஒஃபிஷியலாக ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏஜென்சியோட இது கொடுத்துடலாம். இது ஸ்டார்டிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இது கொடுத்துட்டீங்கன்னா இதில் ஆட் ரன் பண்ணுறதுக்கு கம்பல்சரி வெரிஃபிகேஷன் இருந்தால் தான் ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்மளால் பண்ண முடியும். ஒரு சில ஆடும் வந்து ரன் பண்ணாது வெரிஃபிகேஷன் பண்ணலைன்னா. அதனால தான் கூகுள் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்ட் வர்த்தி எல்லாரும் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் தான். ஸோ நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஸில் நான் நோயை கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து என்னோட ஓன் பிராண்டுக்கு பர்சனல் பிராண்டுக்கு நான் ரன் பண்ணுறேங்கன்னா நீங்கள் நோ கொடுத்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹூ பேஸ் ஃபார் ஏ ஆட்? இப்போ நம்மளே கூகுள் ஆட்ஸ்க்கு டேரெக்டாக பே பண்ணுறீங்கன்னா அப்படி கொடுத்துடலாம். இல்லை ஏஜென்சி தான் பில்லிங் பண்ணுறீங்கன்னா அவங்களோடது கொடுத்துடலாம். இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. இதுதான் வந்து கூகுள் ஆட்ஸோட இன்டர்ஃபேஸ். அது வந்து ஸ்மார்ட் கேம்பெயினில் அந்த